வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் வந்து பிரெட் பிரியாணி செய்ய போகிறேன். இதுக்கு வந்து 5 பிரெட் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல் காஞ்சிருச்சு நல்லா. அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா 2 பக்கமும் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். மேலேயும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா இப்படி தடவி விட்டுருக்காங்க. அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் ஆயில். அடுப்பை அதிகமாக வச்சிட்டோம்னா டக்குனு கரிகிற ப்ரெட்டு. அதனால் மீடியமாக வச்சு நல்லா 2 பக்கமும் அப்பப்போ திருப்பி போட்டு ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம். இப்போ நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் ஆயிடுச்சு. திருப்பி திருப்பி அப்பப்போ போட்டுக்கோங்க. இப்போ எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இன்னும் 2 இருக்குது, அதையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ நல்லா ஃபேன் நல்லா காஞ்சிருச்சு. தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், சின்னதாக ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். கொஞ்சமாக முந்திரி, ஒரு 5 முந்திரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கரம் மசாலாலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு அதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த ஓரளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். புதினா தலை, மல்லித்தலை ஒரு கையளவு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பிரியாணி பொடி. இந்த பிரியாணி பொடி வீட்டிலே அரைச்சது. இது நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ இதையும் ஒரு 10 செகண்ட் வதக்கிட்டு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுருக்கு, திருப்பியும் கொஞ்சமாக உப்பு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம்.
இஞ்சி பூண்டு அரைச்ச தண்ணி தான், அந்த ஜார் அலசின தண்ணி தான் நான் ஊற்றியிருக்கேன். அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு, மசாலாவோட பச்சை வாடையும் போயிடுச்சு. நான் இன்றைக்கி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் காரமெல்லாம் உங்கள் தேவைக்கேற்றாப்புல போட்டுடுங்க. ப்ரெட்டில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் காரம் தூக்கெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 5 பீன்ஸு, ஒரு பாதி கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் காலிஃப்ளவர் இருந்தால் காலிஃப்ளவரை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம், பட்டாணி போட்டுக்கலாம், சோயாவும் கூட போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமோ அது போட்டுக்கலாம். என்கிட்ட இப்போ கேரட் பீன்ஸ் தான் இருக்குது, அதனால் அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டு 1 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக விடலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். கேரட் பீன்ஸும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். இப்போ கேரட் பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சீக்கிரம் வெந்துடும். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ப்ரெட்டுக்கு கொஞ்சம் நம்ம தண்ணி ரொம்ப இழுக்கும், அதனால் இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா ப்ரெட்டு போட்ட உடனே தண்ணி எஞ்சிரும், அப்புறம் வரன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இது கொதிக்கட்டும். கொதிச்சதை நம்ம ப்ரெட்டை போட்டுடலாம். நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் போட்டிருக்கேன், நீங்கள் கேரட் பீன்ஸ் போடாமல் வெறும் ப்ரெட்லேயும் கூட செய்யலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா ப்ரெட்டு சொதன்னு ஆயிரும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்து விட்டுருக்காங்க. கொதிக்க வச்சு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எல்லா ப்ரெட்லேயும் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கம்மியாக ஊற்றிட்டோம்னா வரன்னு ஆயிரும். அதே மாதிரி அதிகமாக ஊற்றிட்டிங்கனாலும் சொதப்பாயிரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான ப்ரெட் பிரியாணி ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். நீங்கள் வந்து இது 2 பேர் அளவு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி 2 பேருக்கு அளவாக செஞ்சுருக்கிறேன். நீங்கள் இன்னும் அதிகமாக செய்யும்போது எல்லாமே அதிகம் பண்ணிக்கங்க. இது வந்து காலையில் டிஃபனுக்கு செஞ்சுக்கலாம், நைட்டு டிஃபனுக்கும் கூட பண்ணிக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட செஞ்சுக்கலாம். நம்ம எப்பவும் ப்ரெட்டு ஆம்லேட்டு, ப்ரெட் ரோஸ்ட்டு இப்படி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம செஞ்சு ஒரு நேரம் டிஃபனுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சூடாக சாப்பிடுங்க, அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். எதுவுமே சூடாக அப்போவே செஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு. நீங்கள் இந்த மாதிரி சூடாக செஞ்சு இந்த மாதிரிலாம் ப்ரெட்டெல்லாம் செய்யும்போது சூடாக செஞ்சு சாப்பிட்டா நல்லா ருசியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.